வணக்கம்மா. நாம் இன்றைக்கி மல்லிகை பூக்கள் உள்ள வெரைட்டி பற்றி பார்க்க போகிறோம்மா. மல்லிகை குடும்பம், மல்லிகையோடைய ஃபேமிலியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன பூக்கள் இருக்குது, என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் பாலம் சரி பண்ணுறாங்கம்மா. அது லைட்டாக சத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. மல்லிகைப்பூவில் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ பயனோடைய நம்ம பயன் என்னன்னு பார்ப்போம். நம்ம சுபகாரியங்களுக்கு மல்லிகைப்பூ நிறையா பயன்படுத்துகிறோம். வெளியில் போனாலும் கொண்டாலும் நம்ம தலைக்கும் மல்லிகைப்பூ தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். வாசனை நிறைந்தது, சுபகாரியங்களில் நிறையா நம்ம பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது, மல்லிகைப்பூ ஃபேமிலி குண்டு மல்லி, ராமர் பாதம், ஜாதி மல்லி, விருவாச்சி மல்லி, காக்கட்டான், அடுக்கு மல்லி, சந்தன முல்லை, இத்தனை விதம் இருக்குதுமா. இதில் நான் சொன்ன எல்லா விதமே என்கிட்ட இருக்குது. ஜாதி மல்லி மொக்கா இருக்கும்போது நல்ல ஒரு அஜந்தா கலரில் தெரிவாங்க, லைட்டாக சிகப்பு கலந்து அஜந்தா தருவாங்க மொக்கா இருக்கும்போது. இவங்க தான் ஜாதி மல்லி. இவங்க விருவாச்சி மல்லிமா. விருவாச்சி மல்லி பூக்கள் பாருங்கள், இப்போ சின்ன சைஸாக இருக்காங்க. இதுதான் விருவாச்சி மல்லி. விருவாச்சின்னு சொல்லலாம், இருவாச்சின்னு சொல்லலாம். இது அடுக்கு குண்டு மல்லிமா. எத்தனை செடி இருக்காங்க பாருங்கள். அடுக்கு குண்டு மல்லி நம்மக்கிட்ட நிறையா இருக்காங்க. இன்னும் பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சீசன் அது, பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களாம் நம்ம விதை போட்டு உண்டாக்கணுமா? இல்லை. ஆனால் இதில் நம்ம பூவை பறித்து விட்டுட்டோம்னா காய் வைக்கும், பழம் வைக்கும். அந்த பழத்தை எடுத்து 2-3 தடவை போட்டிருக்கேன். ஆனால் நான் செடியாக நட்டதே இல்லைம்மா. இதை உடச்சி வச்சு தான் நான் பதியம் போடுறது. அப்புறம் முக்கியமாக இதில் காக்கட்டான்னு இந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். இதான் காக்கட்டா செடி. எவ்வளோ இளம் கதிர் துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் காக்கட்டா செடிமா. இதை பாருங்கள், இது ஃபுல்லாக காக்கட்டான். இளம் துளிர் பாருங்கள். காக்கட்டா இது கலர் காக்கட்டாம்மா. அதாவது பூக்களுக்கும் இந்த மல்லிக்கும் வெள்ளைக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. வெள்ளையாக தான் இருப்பாங்க. இல்லை ஜாதி மல்லி கொஞ்சம் நிறம் மாறும். கலர் காக்கட்டா இருக்குது. இதெல்லாம் எப்படிமா நம்ம திரும்ப உருவாக்குறதுன்னா, நல்லா செழிப்பாக வர்ற செடியை, ஒரு இலை ஒரு கிளைய செழிப்பாக வரணும். அந்த கிளை அதை கட் பண்ணி நாம் பதியம் போடணும். நம்ம மல்லிகைப்பூ பதியம் எப்படி போடுறதுன்னு நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அடுக்கு மல்லிமா. இதை நம்ம தூக்கி எட்ட வைக்க முடியல. இதில் 2 வெரைட்டி இருக்குது. அடுக்கு மல்லியும் இருக்குது, ராமர் பாதமும் இருக்குது. சரிங்களா? இதில் எந்த கிளை நம்ம செழிப்பாக இருக்குதுன்னு பார்க்கணும். செழிப்பாக இருக்கிறத பதியம் போட்டு திரும்ப நம்ம அடுத்த செடியை உருவாக்கிடலாம். சரிங்களா? இதில் 2மே இருக்குது. அடுக்கு மல்லி இருக்குது, ராமர் பாதமும் இருக்குது. இது சந்தன முல்லைம்மா. இதுவும் முல்லை வகையை சேர்ந்ததான். சாயந்தரம் மலரும், காலையில் கொஞ்சம் புளியம்பூ மாதிரி போயிடும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். வாசம் நிறைந்ததுமா. இது சந்தன முல்லை. சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க, ஒலாந்த பூன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய செடி பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்கள். இவங்க 2வது மாடியில் இருக்காங்க. இப்போ இது கவாத்து பண்ணி நிறைய மொக்கு வச்சுருக்காங்கம்மா. நிறைய பட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய மொக்கு வச்சுருக்காங்க. இது ராமர் பாதமும் முல்லையும் ஒன்றா வச்சுருக்கேன். பொங்கல் முடிஞ்சு திருவிழாவுக்கு ஆற்றுக்கு திருவிழாவுக்கு போயிருந்தேன். அங்கே சேஞ்சிங் ரோசஸ் 800 வாங்கணுமா. அங்கே ஃப்ரீயாக கொடுத்த செடி இது. சரிங்களா? சும்மா கொடுத்தாங்க. இதில் முல்லையும் ராமர் பாதமும் இருக்குது. ராமர் பாதம் நிறையா பட்ஸ் வச்சுருக்குமா. இங்கே பாருங்கள், நிறைய புது துளிர் வந்திருக்காங்க. இங்கேயும் வந்திருக்காங்க. இது முல்லைம்மா. முல்லை செடி, நாட்டு முல்லை, சின்ன முல்லை. இங்கே பாருங்கள், பதியம் போட்டிருக்கோம் பாருங்கள். இதை வளைச்சி இது மேலே ஒரு கல் வச்சு, சின்ன தொட்டியில் மண் வச்சு இதை வளைச்சி போட்டு, இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வச்சு 1 வாரம் ஆகுது. 2 முல்லை பூத்துது. இந்த காஞ்ச இதுக்கும் இதை பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த காஞ்ச இதெல்லாம் தெரியுதா? சிம்பிளாக தெரியுறாங்க. நம்ம பதியம் போட்ட இடத்துல எப்படி இருக்காங்க பாருங்கள். இது 2வது முல்லை செடிக்கு நான் பதியம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வளரும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுடணும். கீழே கட் பண்ணி இது புது செடி வைக்கணும். இது நாட்டு முல்லையும் ராமர் பாதம்மா. இது நமக்கு ஃப்ரீயாக வந்த செடி தான். இந்த அடுக்கு குண்டு மல்லிமா. இவங்க ஒரு 4-5 வருஷமாக இருக்காங்க நம்மக்கிட்ட. இப்போ பூ பெருசு பெருசாக இருக்குமா. இதுலேயும் ராமர் பாதமும் இருக்காங்க, அடுக்கு குண்டு மல்லியும் இருக்காங்க. லாஸ்ட் இயர் இவங்க மலரவே இல்லை. அப்புறம் தர்மாகோலில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு எரு போட்டு மண் போட்டு இப்போ இந்த வருஷம் இது செகண்ட் டைம் இந்த பூக்கள்.
எவ்வளோ பெருசாக இருக்குங்க, அங்கே பெருசாக இருக்காங்க பார்த்தீங்களா அடுக்கு குண்டு மல்லி. இந்த செடி 4 செடி இருந்தால் போதுமா, பூஜை ரூம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த பூக்களில் நிறைய வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க. மனமுள்ள மலர்கள்லே இவங்க மல்லி வகைராக்கள், மல்லி குடும்பங்கள் தான் வாசனை நிறைந்தது. இந்த பூக்கள் இருக்கிற இடமும் மனமும் வாசனையும் அதிகமாக இருக்கும். இந்த மல்லி குடும்பத்தில் எத்தனை வகை இருக்கோ, சந்தன முல்லை இருக்குது, நாட்டு முல்லை இருக்குது, எல்லா செடியுமே நம்ம தோட்டத்தில் இருக்குமா. நம்ம அம்மு தோட்டம் சேனலில் காக்கட்டா செடி மாதிரி ஜாதி மல்லி முதலாந்து மல்லி வகைராக்கள் அனைத்துமே வச்சுருக்கேன் நான். இருவாச்சி மலரும் இருக்குது. இதம்மா வந்து ஜாதி மல்லி செடி, ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க. மொக்கா இருக்கும்போது கொஞ்சம் அஜந்தா கலர் கலந்த ரெட்டிஷ் மாதிரி மொக்கா இருக்கும். மாலையில் மலருது. ஜாதி மல்லி வாசனையே சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச கலரு 2 இருக்காங்க. ஜாதி இதில் வந்து 4 குண்டு மல்லி செடி தொட்டி மாற்றணுமா. இது ஜனவரியில் கவாத்து பண்ணி நமக்கு ஒரு முறை எல்லாமே பூக்கள் கொடுத்துட்டாங்க. அதாவது குண்டு மல்லி செடியெல்லாம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பூ வைப்பாங்க ஒரே இதில். ஜனவரியில் கவாத்து பண்ணதான் இதெல்லாம். இப்போ இதில் ஒரு 3 தொட்டி மாற்றணுமா, பெரிய தொட்டி மாற்றணும். இதாம மல்லிகைப்பூ வெரைட்டிஸில் உள்ள எல்லா வெரைட்டிஸுமே நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. மல்லிகைப்பூ வந்து இதில் காயும் காய்க்குது, பழமும் இருக்குது. ரொம்ப நன்றிம்மா.